மத்திய கிழக்கில் போர் தொடங்கி 3வது வாரத்தை எட்டியுள்ள நிலையில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான மோதல் இப்போது ஒரு புதிய பொருளாதார போராக உருவெடுத்துள்ளது. ஈரானின் முக்கிய எண்ணெய் மையமான கார்க் தீவு மீது அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக உலக எண்ணெய் வர்த்தகத்தையே புரட்டி போட ஈரான் ஒரு அதிரடி திட்டத்தை ஆலோசித்து வருகிறது. ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் எண்ணெய் கப்பல்கள் இனி அமெரிக்க டாலருக்கு பதிலாக சீன நாணயமான யுவான் மூலம் பணம் செலுத்தினால் மட்டுமே அனுமதிக்கப்படும் என்பதே அந்த திட்டம். இது பல சதாப்தங்களாக உலக எண்ணெய் சந்தையை ஆட்டி படைக்கும் பெட்ரோ டாலர் முறைக்கு விடப்பட்ட நேரடி சவாலாகும். என்ரிச் மணி நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி பொன்முடி இது குறித்து பேசுகையில், எண்ணெய் வர்த்தகம் சீன நாணயத்திற்கு மாறினால் அது சர்வதேச நிதி சந்தைகளில் மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் என்று எச்சரித்துள்ளார். அமெரிக்க டாலரின் மதிப்பு வீழ்ச்சியடைந்தால் அமெரிக்காவில் பணவீக்கம் அதிகரித்து வட்டி விகிதங்கள் உயரக்கூடும். இது இந்திய பங்கு சந்தைகளிலும் ஒரு தற்காலிக சரிவை ஏற்படுத்தலாம். ஆனால் நாணய சந்தையில் நிலவும் இந்த நிச்சயமற்ற தன்மை தங்கம் மற்றும் வெள்ளி விலையை விண்ணை தொட வைக்கும். பாதுகாப்பான முதலீடாக கருதப்படும் தங்கம் வரும் நாட்களில் புதிய உச்சங்களை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த பொருளாதார நகர்வுக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர கணக்கு ஒளிந்துள்ளது. அமெரிக்காவில் வரும் நவம்பர் மாதம் இடைக்கால தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் டாலரின் மதிப்பை சிதைப்பதன் மூலம் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை தர ஈரான் திட்டமிடுகிறது. மேலும் ஈரான் இப்போது பிரிக்ஸ் அமைப்பில் உறுப்பினராக உள்ளதால் ரஷ்யா மற்றும் சீனா போன்ற நாடுகள் இந்த முடிவை ஆதரிக்க அதிக வாய்ப்புகள் உள்ளது. இது ஈரானின் இராணுவ பதிலடியை விட அமெரிக்காவுக்கு பொருளாதார ரீதியாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். இருப்பினும் உலகளாவிய வங்கி பரிவர்த்தனைகளில் டாலரின் ஆதிக்கத்தை ஒரே நாளில் முறியடிப்பது அத்தனை எளிதல்ல. சர்வதேச கப்பல் காப்பீடு மற்றும் வர்த்தக உடன்படிக்கைகளில் பல சிக்கல்கள் இருப்பதால் ஈரானின் இந்த பெட்ரோ யுவான் திட்டம் ஒரு நீண்டகால போராட்டமாகவே இருக்கும். ஒருபுறம் ஏவுகணைகள் பாயும் போர் நடந்தாலும் மறுபுறம் உலக பொருளாதாரத்தின் உயிர் நாடியான டாலரை வீழ்த்த ஈரான் எடுத்துள்ள இந்த முயற்சி 2026ஆம் ஆண்டின் மிகப்பெரிய அரசியல் திருப்புமுனையாக மாறியுள்ளது.